ஏய் இங்க வாடி. ஏய் வாடின்னு சொல்றல. வாடி வா ஃபர்ஸ்ட். ஏண்டி உன்னை ஒரு நாள் வீட்ல விட்டு போன குறைக்கு தெருவுல இருக்க எல்லாரும் கூட பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? நான் என்னடி பண்ணேன்? ஏண்டி வந்த அன்னைக்கு அந்த ஆள் வண்டி ஏறிச்ச, இன்னைக்கு அண்ணே அண்ணே காலையே காணோம். அண்ணே கொஞ்சம் ஐயோ ஏய் நீ எதுக்குள்ள வந்த? நீ நீ போ வெளியே போ. பட்டிக்காடு எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வந்த? இல்லனே வீட்ல யாருமே இல்லையா, அனுவும் வேலைக்கு போயிட்டா. சரி ஒரு ஆளுக்காக எதுக்கு சமைச்சு கேஸ வீண் பண்ணிக்கிட்டு, அதே நம்ம பக்கத்து வீட்டுக்கார அண்ணன் இருக்காருல்ல, குழம்பு கேட்டா தருவாருன்னு வந்தேன். நீங்க என்னடா பார்த்தா இப்படி இருக்கீங்க, ஒண்ணுமே இல்லாம. அடிச்சு நிறுத்து. வெளிய காலிங் பெல் இருக்குல்ல, அடிச்சிட்டு வர வேண்டியது தானே? அண்ணே நான் வெளியில பெல்ல தேடினேனே, அதுல 1 மணி கூட கட்டல, சுவிட்ச் பாக்ஸா தான் இருந்துச்சு. சரி நம்ம அண்ணன் தானே கூப்பிட்டா வருவாருன்னு பார்த்தேன். அதுவும் இல்லாம நான் உங்களை கத்தி கத்தி கூப்பிட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் காதே கேட்கலையே. காது கேட்கலன்னா கேட்கற வரைக்கும் கூப்பிடணும். இப்படி திறந்து விட்டுக்குள்ள நாய் வந்த மாதிரி நீ பாட்டுக்கு உள்ள வரக்கூடாது. குழம்பெல்லாம் கிடையாது, கிளம்பு. என்ன நாய்கின்ல பேசிட்டு இருக்க? நீதான் பட்ட பகல்ல கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு பப்பரப்பான நாய் மாதிரி ஒண்ணுமே இல்லாம நீ ஆடிட்டு என்ன நாய்ங்கறியா? இந்த பாருமா, இது ஏன் வீடு, நான் எப்படி வேணா இருப்பேன். உனக்கு என்ன வந்தது? ஓஹோ, உன் வீட்ல நீ என்ன இலவையோ பண்ணு, கொஞ்சோண்டு குழம்பு குடு. ஆமா, நீ தான் இங்க வந்து சமைச்சு கொடுத்துருக்க பாரு குழம்பு குடுக்கறதுக்கு. குழம்பெல்லாம் இல்ல, கிளம்பு. அப்போ நீ குழம்பு தரமாட்ட? தரமாட்டேன். இருக்கட்டும், கடைக்கு போன உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வர வரைக்கும் நானும் இங்கதான் நிக்கிறேன், நீயும் இங்கதான் இப்படியே இருக்க. பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தோடனே அது பண்ண இது பண்ண இப்படி நின்னு ஒண்ணுக்கு 2 போட்டு கொடுத்து உன்னை மாட்ட விடல. என் பேர் சௌந்தர்யா இல்ல. ஐயோ, அவ வரும்போது மட்டும் நீங்க இருந்தான்னு வச்சுக்கோயேன், நான் வாழ்றது இன்னைக்குதான் கடைசி நாளா இருக்கும். உனக்கு குழம்பு என்ன, மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்றேன். தயவு செஞ்சு கிளம்புமா ப்ளீஸ். அது நான் என்னடி பண்றது? தம்மா துண்டு குழம்பு கேட்டா அந்த மனுஷன் தர மாட்டேங்கிறான். நம்ம ஊர்ல இப்படி அடி இருக்கும். நம்ம வீட்டுக்குலாம் சொந்தக்காரங்க 3 மாசம் வந்தாலே 3 வேளை சாப்பாடு போடுற பரம்பரைடி நம்ம. அப்படி இருந்தும் ஒரு ஆளுக்காக எனக்கா சமைச்சிருக்கோமா நம்ம? சரி அது விடு. இப்ப அந்த பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட நீ என்ன பிரச்சனை பண்ண? வாங்கக்கா, உங்க வாசல் பெருக்கல நீங்க? பெருக்கணுமா? நீதான் அனு வீட்டுக்கு வந்த பொண்ணா? ஆமாக்கா. அதானே பார்த்தாலே தெரியுது. இந்த அனு பொண்ணு ஒரு நாள் கூட இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சதே இல்ல. எனக்கும் தேனி பக்கம் வத்தல குண்டுதான். வாக்கப்பட்டு இங்க வந்தேன், அப்படியே வாழ்க்கை போகுது. சரிக்கா சரிக்கா, இருந்தாலும் நம்பூர் மாதிரி வராது இல்லக்கா? ஆமாமா, இங்க சாயந்தரம்னா காவேரி தண்ணி விடுவாங்க. நீ தண்ணி பிடிக்க வரியா? வரேன்க்கா. இந்த அணு மிஷின்ல இருந்து ஏதோ தண்ணி பிடிச்சு குடுக்குறா, அது குடிக்க குடிக்க தாகமே அடங்க மாட்டேங்குது, வாய்க்கே ஒப்பல. சரிம்மா, சாயந்தரம் 5 மணி கரெக்டா வந்துரு. சரிக்கா. ஏய், அடுப்புல குழம்பு குட்டி வச்சுட்டு வந்தேன், அடி பிடிச்சிரும். நான் முதல்ல பிடிச்சிட்டு போறேன். இந்த அம்மாக்கு மட்டும் தான் வீட்ல வேலை இருக்கு, நாங்களாம் அப்படியே பப்பர பேன் படுத்து தூங்குறோம் பாரு. லைன்ல நின்னு நாங்க தண்ணி பிடிப்போமா? மகாராணிக்கு வந்தானே தண்ணி விட்டுருமா? எடுத்துட்டு பா, அதெல்லாம் முடியாது. ஏய் அடி, உனக்கு முதல்ல இங்க தண்ணி வரும் சொன்னதே நான் தான். சொன்னங்கிறதுக்காக தண்ணி விட முடியுமா? அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்தாலும் குழம்பு வச்சாதான் சாப்பிட முடியும். அதே மாதிரி லைன்ல நின்னாதான் தண்ணி பிடிக்க முடியும். அடியே கொட்டக்கால் சிரிக்கி, காலையில என்னன்னா உங்க அப்பா வீட்டு இடம் மாதிரி உன் வீட்டு குப்பையெல்லாம் என் வீட்டுல சேர்த்து வைக்கிற. இப்ப என்னன்னா தண்ணி டேங்க்ல நின்றுட்டு இந்த மாதிரி ஒய்யாரமா பேசிட்டு இருக்க. ஏய், தேவையில்லாம என் அப்பனை பத்தி பேசுற எல்லாம் வச்சுக்காத. என் அப்பனை பத்தி பேசுன ஓ அப்பனை பத்தி பேச வேண்டி. அடி, நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானி யாரு நீ டீ போட்டு பேசுற? உன்னை தாண்டி பேசுனேன். என்னடி பண்ண? அடி, அப்படியே முருங்கக்காம இருக்கிற கைய கால உடைச்சு எடுத்து எப்படி பிடிக்கணும்
தண்ணி கடி முடிய பிச்சுக்கிற அளவுக்கு சண்டை போடுங்க. நம்ம வீட்ல தண்ணியே இல்லையா? இருக்கிற தண்ணி குடிச்சாதான் என்ன? ஏண்டி இந்த தண்ணியில மனுஷன் குடிப்பானா? இந்த ஊர்ல எங்கயாவது பைப்ல தண்ணி வருதா? மினரல் வாட்டர் வாயிலே வைக்க முடியல. ச்சே! எதுக்குதான் வந்தியே தெரியல. சை, என்ன இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு போறா? இந்த ஊர்ல நம்ம என்ன பண்ணாலும் திட்டுறாங்கப்பா. பாசமே இல்ல நம்ம மேல யாருமே. இங்க தானே காய போட்டேன், எங்க போச்சு? என்னனே ஏதோ தேடுறாப்ல இருக்கு? நீயா? ஒண்ணு இல்லம்மா. நே எதுவும் மனசுல வச்சுக்காதனே. உன் பொண்டாட்டில நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன். என்ன தேடுறீங்கன்னு சொல்லுங்க, வேணா நானும் தேடி தரேன். அதுவாம்மா, இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு என் பொண்டாட்டி ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்தா, அதை துவைச்சு காய போட்டேன், எங்கன்னு தெரியல, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். வேஸ்டியா? அண்ணே ஆ? அதுவான்னு பாருங்க. ஐயோ 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 ஐயோ, இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில என் பொண்டாட்டி வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஆசையா வேஷ்டி வாங்கி கொடுத்துருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்க? அண்ணே இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க? வடகம் காய போடுறதுக்கு வேஷ்டியை பார்த்தே வேஷ்டியே காணோம். அதையும் கீழே கிடந்துச்சு, எடுத்து காய போட்டேன். ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, அதை அலசி காய வச்சு கொண்டு வந்து தரேன். போயிட்டு வாங்க. என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்குன்னு ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கியா? சரியான பட்டிக்காடு. அண்ணே அண்ணே இருங்க. அம்மா இடிச்சுக்கிட்டேன்டி. ஏ அனு, ஒழுங்கு மரியாதையா அந்த ஊம குசும்புக்காரியை இன்னைக்கே ஊருக்கு அமிச்சிரு. இங்க பாருங்க, ஊம குசும்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஐயோ அக்கா, இந்த பிரச்சனை தான் அன்னைக்கே முடிச்சாச்சு. இப்ப எனக்கு பிரச்சனை பண்றீங்க? இவ என் புள்ளைக்கு பாட்டு சொல்லி கொடுத்துக்கிறா. பாட்டு உங்க பெரிய மியூசிக் டீச்சரு பாட்டு சொல்லி கொடுக்குற முகரைய பாரு. அக்கா, பாட்டு தானே சொல்லி கொடுத்துருக்கா, நல்ல விஷயம் தானே. அந்த கருமத்தை என்னன்னு நீயே கேளு. தம்பி, அக்கா உனக்கு என்ன பாட்டு சொல்லி கொடுத்தா? தம்பி தாய் வாய்த்தா, தேசிய விதமா, இல்ல பாரதியார் பாட்டு எதுவும் சொல்லி கொடுத்தாளா? எங்க கொஞ்சம் பாடு பாப்போம். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அண்ணனுக்கு 2, தம்பிக்கு 1. அப்ப எனக்கு நக்கு. இதுக்கே சாக்கானா எப்படி? இன்னொன்னு இருக்கு கேளு. ஏபிசிடி கொப்பந்தாடி வந்தாவாடி வரங்கட்டி போடி. இங்க பாருடி அனு, எங்க வீட்டுக்காரர் கூட வேலை செய்யற ஆபீசர் அம்மா வந்திருந்தாங்க. அவங்கள இவன் விளையாட கூப்பிட்டான். அவங்க வரலன்னு சொன்னதுக்கு இவன் என்ன பண்ணா தெரியுமா? ஏபிசிடி ஒப்பந்தாடி வந்தாவாடி வராட்டி போடின்னு சொல்லிட்டு வந்துட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஊம குசுமிதான். ஏண்டி என்ன ஏண்டி நீ என்ன கேள்வி கேக்குற? ஏதோ பெரிய நல்ல விளையாட்டம். சின்ன வயசுல இந்த பாட்டெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததே நீதான். இப்ப நல்ல விளையாட்டம் நடிக்கிறியா? சென்னை வந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு சீனா போடுறியா? அதுக்கு அந்த கருமத்தெல்லாம் என் புள்ளிக்கு சொல்லி கொடுத்து கெடுப்பியா நீ? வந்துட்டாளுங்க கிராமத்துல இருந்து ஆட்டிக்கிட்டு. இங்க பாருங்க, தேவையில்லாத கிராமத்துல இருந்து வந்தா அது இதுன்னு பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க நம்ம பெரிய ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி பேசுறீங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க தான் உங்களை வந்து கெடுத்தமாக்கோம். நானாவது பரவாயில்ல, உங்க பையனுக்கு பாட்டு தான் சொல்லி கொடுத்தேன். அவன் என்கிட்ட ராணி கதையும் மந்திரி கதையும் தெரியுமான்லாம் கேக்குறான். ஏய் வாய முறி, இன்னும் என்னென்னத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சிருக்காளோ அம்மா தெரியல. இல்லம்மா, இன்னொரு பாட்டு இருக்குமா? தாத்தா தாத்தா தை, தாத்தா வேட்டில நெய், மோந்து பார்த்தா. ஏய், வாய முறா. பாத்தியா, பிஞ்சி மனசுல நஞ்ச வச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு அடிக்கிற அடியில நீங்க 2 பேருமே இந்த அடிக்கிற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. உன் பையன் தானே பாட்டு கேட்டான், நானா சொல்லி கொடுத்தேன். உன் பையனை கேளு. மச்சான், போன வாட்டி பாட்டி செம்ம ஜாலியா இருந்துச்சுல? ஆமா, செம்மையா இருந்துச்சுல்ல. அதே மாதிரிதான் இந்த வீக் பார்ட்டி. பப்புக்கு போறோம், ஜாலி பண்றோம், வைப் பண்றோம். என்ஜாய் பண்றோம். யானு, யார் இந்த தொப்பி போட்ட அங்கிள்? அனு, insult me. இட்ஸ் ஓகே, கூல் கூல் கூல். ஏய், he is my friend. ஏய், இன்ட்ரோ கொடுத்துக்கோடா. ஹாய் சௌந்தர்யா, நீ தானே அந்த வில்லேஜ் பொண்ணு பட்டிக்காட்டுல இருந்து வந்திருக்க? நான் விக்கி, ஆலன் விக்கி. வெல்கம். எல்லாரும் கை பிடிச்சு இழுத்துட்டானே. இதை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? எங்க அம்மா கேட்டா நான் என்னத்த பேசுவேன்? ஹலோ பாடி, கூல் பாடி. இதெல்லாம் எங்க சகஜம். ஜாலியா வைப் பண்ணிட்டு இருப்போம். பப்புக்கு போய் பார்ட்டி பண்ணி வைப் பண்ணி ஃபன் பண்றோம். என் கருப்பு போச்சு, மானம் போச்சு, எல்லாம் போச்சு. What போச்சு? இந்த ஊருக்கு வந்து சும்மா அங்க பட்டிக்காட்டு டிராமா பண்ணிக்கிட்டு. ஏய், இங்க பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாமே காமன் தாண்டி. இங்க இப்படிதான் வைப் பண்ணுவோம். சும்மா அம்மா ஆட்டுக்குட்டி நிக்கிட்டு. யானு, நீயா இப்படி பேசுற? ஸ்கூல்ல 9வது படிக்கும்போது ஒருத்தன் புக்கு கொடுத்தானே, அப்போ லைட்டா இந்த விரல தொட்டுட்டானே. ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து
ஹலோ படி கூல் படி கூல் இதெல்லாம் இங்க சகஜம் ஜாலியா இருங்க ஸ்மைல் பண்ணுங்க ஸ்மைல் பண்ணா கியூட்டா இருப்பீங்க Smile. டேய், Chill, chill. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் சில்லு நொல்லுங்கற அண்ணா, 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 அண்ணா. படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐ சூப்பர் நாங்க 2 பேரும் மட்டும்தான். அனு டேய் நீ எதுக்குடா இங்க வந்த இவன் கூட சேராதன்னு போன வாரமே சொன்னேன் இன்னும் நீ கேக்கலல இப்பயும் நீ அவன் கூட தான் பேசிட்டு இருக்க இங்க என்னடா பண்ற ஃப்ரெண்டு கேரக்டருக்கு ஆள் பத்தலைன்னாங்க. அதான் நடிக்கலான்னு வந்தேன். ஓ இப்பலாம் நீ இவள காரணம் காமிச்சு கேரக்டராவே உள்ள வர ஆரம்பிச்சிட்டல டேய் மரியாதையா வெளியில போறியா இல்ல விளக்கு மாத்துக்கிட்ட பீயட்டுமா அனு அப்ப இந்த டிக்கெட்ல நம்ம போவோமா போவடா போவ அஹ், இங்க இருந்து நீ உயிரோட போனாதானே படத்துக்கு போவ நீ டிக்கெட் கேக்குற டிக்கெட் தானே வேணா ஏய் நான் வரேன்